ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது ரேஷன் கார்டில் எப்படி பெயர் நீக்கம் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அதை ஓகே பண்ணுங்கள். கொடுத்துட்டு ரைட் சைடில் கீழே வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்கன் இருக்கு பாருங்கள், அதை ஓகே பண்ணுங்கள். பண்ணிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை அதில் டைப் பண்ணுங்கள். நான் என்னுடைய ரேஷன் கார்டு மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு கீழே கேப்ஷா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அதில் ஃபில்லப் பண்ணுங்கள். அந்த 23 26 09 இருக்குங்களா, அதில் ஃபில்லப் பண்ணிட்டு பதிவு செய்யுங்க அப்படிங்கிறதில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இதில் ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்ப அந்த உறுப்பினர் அட்டையில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அது ஃபுல்லாக இதில் ஷோ ஆகும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்குனீங்கன்னா அந்த ஆவண வகை தேர்ந்தெடுக்குங்களா, அங்கே வந்து அது திருமண சான்றிதழ். நம்ம வந்து என்ன ரீசனுக்காக பேர் நீக்கணும் அப்படிமோ அந்த சான்றிதழை அதில் கொடுக்கணும். ஓகே பண்ணிட்டு கீழே அந்த பாக்ஸ் இருப்பாங்க, சூஸ் பாக்ஸ், அதில் போய்ட்டு மொபைலே இது சாதாரணமாக நீங்கள் மொபைலே பண்ணலாம், சிஸ்டம் வச்சுருந்தா சிஸ்டம் பண்ணுங்கள். அதை போய்ட்டு அந்த பத்திரிக்கை நான் அதில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை சூஸ் பண்ணிங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு பதிவேற்றுங்களா, அதை பதிவேற்று கொடுங்க. உங்களுக்கு மேலே இது மாதிரி ஆவணம் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்க அந்த இன்விடேஷனை வச்சு கொடுத்துருக்கீங்களே அந்த சான்று வந்து பிடிஎஃபாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணால் யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்த ஜேபேக் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுங்க. இதை ஓகே பண்ணிவிட்டு இதில் போய் செலக்ட் பண்ணுங்கள். அது எந்த ஃபோல்டரில், அதாவது எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த இன்விடேஷனை அதில் செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அந்த பத்திரிக்கை இருப்பாங்க, அதை வந்து கன்வெர்ட் பிடிஎஃபாக மாற்றணும். பிடிஎஃபாக மாற்றிட்டு டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல்லையும் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைலில் பண்ணால் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க. இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து டவுன்லோட் போயிட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணிங்க. அந்த ஃபைலை அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ பதிவேற்றினீங்கன்னா வெற்றிகரமாக செயல்பட்டு உள்ளது இருக்குங்களா. இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் வந்து யார் பேரை நீக்கணுமோ அவங்களுக்கு நேராக ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். நான் தேர்ட் மெம்பர் தான் நீக்க போகிறேன், அதனால் அவங்க நேராக உள்ள டிக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே உறுதிப்படுத்துதல் இருக்கு பாருங்கள், அது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் உறுதிப்படுத்துதல் இருக்குங்களா, அது கீழே ஒரு பாக்ஸ் இருப்பாரு. அதை ஓகே கொடுத்துட்டு இப்போ பதிவு செய் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பதிவாயிடும். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ அதாவது ரீசன் கேட்குது. அதுக்காக என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா அதாவது எதனால் நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறத அங்கே ரீசன் எழுதணும். திருமணம்னா திருமணம், மேரேஜ் அப்படின்னு எழுதலாம். இல்லை வேறு எது ரீசன்னா அதில் ரீசன் மட்டும் எழுதிடுங்க. கொடுத்துட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ ஒரு செல்லுக்கு அதே 28 டிஜிட் நம்பர் வரும். இங்கே அடுத்தது போயிட்டு சேவனிலை அறிய அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஓகே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டிக் பாக்ஸ் காமிக்கும். ரைட் சைடில் வேணால் விண்ணப்பம் வந்தது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பனாக பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.